ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்புங்க. அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டமாகவும் சில விஷயங்களில் சுமாரான பலன்களும் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுங்க. ஆனால் இந்த நேரத்தில் பெரும்பாலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பல நேரங்களில் கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய செயற்கை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ராஜ யோகங்களை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆரோக்கியம் ரீதியாக சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள். இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் சின்ன தடையை சந்தித்தாலும் அது உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது அப்படின்னாலும் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வுடன் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடின உழைப்பை நீங்கள் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில நேரங்களில் அலைச்சல் இருக்கும். பயணங்களால் பார்த்திங்க அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய விஷயங்கள் வெற்றிகரமாக முடிகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது. அதே நேரம் மற்ற காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களினுடைய வாயிலாக பார்க்கும் பொழுது சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகளை அவ்வப்போது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ எதிரிகளினுடைய தாக்கம் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால தங்களுடைய எதிரிகளிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வதும் அதை முறியடிக்க தேவையான அனைத்து வித திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. அதே நேரம் குடும்பம் ரீதியாகவும் ஏதேனும் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேயும் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை காக்க வேண்டியது முக்கியம். அதுவே உங்களுக்கு தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். பொறுமை நிதானம் இது ரெண்டுமே உங்களுக்கு தாரக மந்திரமாக அடுத்து வரக்கூடிய 2 வாரங்கள் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. கோபத்தை எப்படி கையாள்வது என்று கற்றுக்கொள்ள இதுவே சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கை அமைய பெற போகிறது. நண்பர்கள் குடும்பத்தினருக்கு எப்படி ஒரு நல்ல தலைவராக இருப்பது அப்படிங்கிறத இந்த காலம் உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். அதே மாதிரி குரு சந்திரனுடன் இணையறதுனால ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கற்பனை திறன் அபரிவிதமாகவே இருக்குங்க. அதே நேரம் புதிய யோசனைகள் உங்களுக்கு எழ ஆரம்பிக்கலாம். அதே நேரம் நிலுவையில் இருக்கக்கூடிய சில திட்டங்களை நீங்கள் மாற்றி அமைக்க இந்த யோசனைகள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களில் செயல்களில் பார்த்திங்க அப்படின்னா தடை தாமதங்கள் இன்னும் நீடிக்கத்தான் செய்யும். இந்த 2 வாரத்திற்கும் மீண்டும் அந்த தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஜூன் மாதம் பிறக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அடுத்த சில தினங்களில் புதிய விஷயங்களை ஆராயிறது அப்படி இல்லைன்னா புதிய நபர்களை சந்திக்கிறது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவும் நடக்க வாய்ப்புகளாகவே அமைய பெற்றிருக்கிறது. அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய திருப்பு முனையை கொண்டு வரும். ஒரு உறவில் நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படிங்கிறத இந்த தருணம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான பக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. இந்த காலம் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கால
காலகட்டம். அதே நேரம் உங்களுடைய ராஜதந்திர சக்தியை அதிகரிக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் குடும்ப உறவுகள் மேம்பட்டு காணப்படும். உங்களின் வீட்டில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை மாற்றுவதில் நீங்கள் ரொம்பவே கவனத்தை செலுத்துவீங்க. சுய வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனதில் இருக்கிறத வெளிப்படையாகவே நீங்கள் மற்றவர்களிடத்தில் பட்டுப்பட்டன பேசவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு சில நேரங்களில் சாதகமான நிலையை உருவாக்கினாலும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பாதகமான விளைவுகளையும் உருவாக்கும். அதனால் மனதில் இருக்கிறத பட்டுப்பட்டுன்னு பேசுறதுல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் திடீர் யோகம் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இனிமையான பேச்சால சில புது நண்பர்கள் கிடைப்பாங்க. வேலையில் கொடுத்த டார்கெட்டை முடிக்க ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளோடு எதிர்காலத்திற்கு நல்ல திட்டமிடல் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பணத்தை முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. பணம் சம்பாதிக்க நிறைய அலைச்சல் படுவீங்க. சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்க பாருங்க. வேலையில் அதிகாரிகளோடு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி பருவகால நோய்கள் தொந்தரவு செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் ஏமாற்றம் கிடைக்க பெறலாம். சில செல்வாக்கு இருக்கிறவங்களை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மத நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக உழைக்கணும். ரிஸ்க் இருக்கிற எந்த வேலையையும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. தவறான வழியில் பணம் வர வாய்ப்புகள் இருக்குது. உஷாராக இருங்க. விரும்பாமலேயே ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த பயணத்தை செல்ல பிடிக்காமல் இருக்கலாம். அந்த பயணத்தை ஆனால் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும். அதே நேரம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இன்றைய காலகட்டத்தில் புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்குது. வேலை சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுக்கு வரும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு உற்சாகத்துக்கு குறைவிருக்காது அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களால் மனப்பதட்டம் மனக்குழப்பம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உங்களுடைய எதிரிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எதற்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தோட எதிர்கால திட்டங்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிடுவீங்க. மாணவர்களுக்கும் இந்த காலம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமும் மாணவர்களுக்கு சீராகவே இருக்குங்க. அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் குடும்பஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது வாழ்க்கை துணை கூட கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது இந்த நேரத்தில் நீங்கள் மனம் விட்டு பேசக்கூடிய பட்சத்தில் சரியாகிடும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களே துரோகம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாமே சிக்கலாகலாம். பிள்ளைகளால் யார்கிட்டையாவது சண்டையும் வரலாம். எதிரிகளால் தங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த காலகட்டத்தில் காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நீங்கள் காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தின் முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் வேலையில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அம்மா கூட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் மனசு கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சில முக்கியமான வேலைகள் தடைப்படுறதுனால டென்ஷனும் உங்களுக்கு உருவாகலாம். வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய டீல் முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு போகிறவங்களுக்கு நாள் சாதாரணமாகத்தாங்க இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புண்ணிய யாத்திரை போக வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். வாழ்க்கை துணை கூட நல்ல நேரத்தை செலவழிப்பீங்க. மாமியார் வீட்டில் இருந்து விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பழைய வேலைகளை மறுபரிசீலனை செய்யலாம். ஒரு நண்பர் மூலமாக சரியான வழிகாட்டுதலும் கிடைக்க பெறலாம். தொண்டையில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஒரு சிலரை விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போக வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளால் சூழ்நிலையை மாற்ற முடியும். குடும்பத்தில் ஓரளவுக்கு மரியாதை கிடைக்க பெறுவீங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்களோட சண்டையும் வரலாம். அதனால் மன அமைதி குறைய ஆரம்பிக்கும்.
உங்கள் உழைப்புக்கு சரியான பலனும் கிடைக்கலாம். வியாபாரத்தில் ஒரு டீல் தடைப்பட ஆரம்பிக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. அதிர்ஷ்டத்தோட ஆதரவு கம்மியாகத்தாங்க இருக்கும். இந்த காலகட்டத்தில் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுடுங்க. மனசில் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வு அவ்வப்போது வந்து போகலாம். எடுத்த முடிவை மற்றவங்க கிட்ட சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, இல்லைன்னா சட்ட சிக்கலில் மாட்டிக்குவீங்க. இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது.